கோவா தெற்கு கொங்கன் கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடையும் என்பதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 26ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு சனிக்கிழமை கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு 25, 26 ஆகிய தேதிகளில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு கடலோர பகுதிகளில் பேரலைகளுக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கடற்கரை ஓரங்களில் நிறுத்தி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வெள்ளிக்கிழமை 6 இடங்களில் வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதேபோல சென்னை மீனம்பாக்கம், மதுரை நகரம், கரூர், பரமத்தி, தூத்துக்குடி மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்தியது. தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை இதுவரை ஒதுக்காதது ஏன் என்ற காரணத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தமிழ்நாடு அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என தகவல் தெரிவித்திருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றடைந்தார். டெல்லி விமான நிலையத்தில் அமைச்சர் ஏவ வேலு, தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான கோரிக்கைகள் மற்றும் நிதி உரிமைகள் தொடர்பாக பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக தெரிகிறது. நகை அடகு கடனுக்கான புதிய நிபந்தனைகளை மத்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அவசர தேவைகளுக்கு அருகில் உள்ள கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்கும் ஏழை எளிய மக்கள் இந்த புதிய நிபந்தனையால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என வேதனை தெரிவித்திருக்கிறார். 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட் அறிவிப்பின்படி கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினிகளை கொள்முதல் செய்வதற்கான சர்வதேச டெண்டரை தமிழக அரசின் எல்காட் நிறுவனம் கோரியுள்ளது. ஒவ்வொரு மடிக்கணினியும் 20,000 ரூபாய்க்கு குறைவில்லாமல் மொத்தம் 20 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இல்லை என்பதால் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அனைத்து அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க, நடுநிலை பள்ளிகளையும் திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் இயக்கப்படும் ஷேர் ஆட்டோக்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. குடிபோதையில் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அதிகமான நபர்களை ஏற்றி செல்லும் ஷேர் ஆட்டோக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். சிட்கோ நிலத்தை தனது மனைவி பெயருக்கு மாற்றியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது நடக்கும் வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கட வரதன் அமர்விற்கு மாற்றப்பட்டது. இதனால் குற்றச்சாட்டு பதிவு நடைபெறாத நிலையில் வழக்கு விசாரணை ஜூன் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்காவிட்டால் 3 மாதத்தில் குடும்பத்தில் உள்ள 3 பேரையும் கொன்று விடுவோம் என SP வேலுமணிக்கு வந்த மொட்டை கடிதாசியால் பெரும் பரபரப்பு கிளம்பியிருக்கிறது.
நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்குள்ளான IAS அதிகாரி அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரசு திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை பயன்படுத்தப்படவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 3 நாட்களாக உயர்வை சந்தித்து வந்த நிலையில் திடீரென சரிந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 8,940 ரூபாய்க்கும், சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 71,520 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. முன் எப்போதும் இல்லாத வகையில் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் அதை விரைவுபடுத்த தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வடகிழக்கின் முதலீட்டாளர் மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய அவர், வடகிழக்கின் மாறுபட்ட அமைப்பு அதன் பெரிய பலம் என்றதுடன் நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முன்னிலை வகிப்பதாகவும் தெரிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சனிக்கிழமை காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு செல்கிறார். அங்கு பாகிஸ்தானின் அத்துமீறிய ஷெல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க உள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ராகுல் காஷ்மீர் செல்வது இது 2வது முறையாகும். பாகிஸ்தானுக்கு முதல் முறையாக உண்மையான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படை முதலீட்டு விழாவில் பேசிய அவர், 2014 பிரதமராக மோடி வந்த பிறகு பதிலடி கொடுப்பதில் திருப்புமுனை ஏற்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். மாஸ்கோ சென்றிருக்கும் திமுக MP கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி MPக்கள் ரஷ்யாவின் வெளியுறவு விவகார கவுன்சில் கமிட்டியின் முதன்மை துணைத் தலைவர் ஆண்ட்ரே டெனிஷோ மற்றும் இதர செனட்டர்களை சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் பற்றி எடுத்துரைத்தனர். இந்த பயணத்தை முடித்த பின்னர் இந்திய MPக்கள் ஸ்லோவேனியா, கிரீஸ், லாத்வியா மற்றும் ஸ்பெயினுக்கு செல்ல உள்ளனர். ஜப்பானுக்கு சென்ற இந்திய MP குழுவினர் டோக்கியோவில் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் பயங்கரவாத எதிர்ப்பு ஆய்வு குழுவினரை சந்தித்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினர். ஐக்கிய ஜனதா தள MP சஞ்சய் ஜா தலைமையில் சென்ற இந்திய குழுவினர் லிபரல் கட்சி முக்கிய நிர்வாகியும் முன்னாள் நீதித்துறை அமைச்சருமான யசுரியோ ஹொனான்சியை சந்தித்து பேசினர். காஷ்மீரின் சிங்போரா பகுதியில் ராணுவ வீரர்கள் 2வது நாளாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்த நிலையில் அதற்கு பழிவாங்கும் விதமாக பயங்கரவாதிகளை அழித்தொழிக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கருதப்படும் வீட்டில் புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சைலான் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு நிதி செல்வது தொடர்பாக கிடைத்த ஆதாரங்களின்படி ஜமீர் ஷேக் என்பவரது வீட்டில் சோதனை நடத்தியது. பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் துருக்கி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை கைவிட வலியுறுத்தும் என எதிர்பார்ப்பதாக மத்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் வளர்ந்து வரும் பயங்கரவாத சூழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கவும் துருக்கி வலியுறுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களின் நகரமாக திகழும் ராஜஸ்தானின் கோட்டாவில் தொடரும் மாணவர்கள் தற்கொலை தொடர்பான வழக்கில் மாநில பாஜக அரசு மீது உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கோட்டாவில் மட்டும் இப்படி தொடர்ந்து தற்கொலைகள் நடப்பது ஏன் என காட்டமாக வினவிய நீதிபதிகள் மாநில அரசு அதை தடுக்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினர். அடுத்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் 50,000 கோடி ரூபாய் கூடுதல் முதலீடுகளை செய்ய உள்ளதாக அதானி குழுமம் அறிவித்துள்ளது. பசுமை சக்தி, சாலை மற்றும் நெடுஞ்சாலைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் இந்த முதலீடு செய்யப்படும் என தெரிகிறது. அந்தமான் வான்பரப்பில் விமானங்கள் பறக்க சனிக்கிழமை 3 மணி நேரம் தடை விதிக்கப்பட்டது. தீவுகளுக்கு இடையேயான ஏவுகணை சோதனை நடத்தப்பட உள்ளதால் அந்தமான் தீவை சுற்றி 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு சனிக்கிழமை மதியம் 1:30 முதல் மாலை 4:30 மணி வரை 3 மணி நேரத்திற்கு விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் பாம்பு கடித்து இறந்ததாக கூறி சுமார் 11 கோடி ரூபாய் மோசடியாக இழப்பீடு பெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. உதாரணத்திற்கு, ஒரே நபர் 38 முறை பாம்பு கடித்து இறந்ததாக கூறி இழப்பீடு பெற்றுள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் உதவியுடன் பலர் இந்த ஊழலில் ஈடுபட்டுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லி மாவட்டத்தில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் படிக்கும் மாணவி அவருடன் படிக்கும் சக மாணவர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பயங்கரம் அரங்கேறியுள்ளது. மாணவியுடன் படிக்கும் 2 மாணவர்கள் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடகாவின் ஹவேரியில் 2024ஆம் ஆண்டு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 7 பேரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறையில் இருந்து வெளியான மகிழ்ச்சியில் 7 பேரும் கார்கள், பைக்குகளில் முழக்கமிட்டு ஊர்வலமாக சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் காவல்துறையினருக்கு என பிரத்யேக சிரிப்பு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. காவல்துறை ஊழியர்கள் இடையே மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் மன இறுக்கத்தை போக்கி பொதுமக்களுடன் இயல்பாக பழகும் வகையில் இந்த யோகா ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க சனிக்கிழமையே கடைசி நாள் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், தட்டச்சர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட 3935 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் அறிவிப்பின்படி ஓசூரில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் பார்க் அமைக்க தமிழக அரசு டெண்டர் கோரியது. விரிவான திட்ட அறிக்கை, வரைபடம் தயார் செய்யும் பணி மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கான ஆலோசகர்களை தேர்வு செய்யவும் டெண்டர் கோரியுள்ளது. தொற்று அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவலுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான அழைப்பு குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதனால் இந்த ஆலோசனைக் கூட்டம் ரகசியமாக நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. ஊரக வளர்ச்சித் துறையில் எழுத்தர், ஓட்டுநர், காவலர் பணிக்கான வயது வரம்பை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 39ஆக உயர்த்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்தேர்வு நடைபெற உள்ள நிலையில் பட்டியல் இனத்தவருக்கு போல இவர்களுக்கும் வயது வரம்பை உயர்த்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். 3 நிதி ஆயோக் கூட்டங்களுக்கு செல்லாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஏன் அந்த கூட்டத்தில் பங்கேற்க சென்றார் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது நாடாளுமன்றமா அல்லது நீதிமன்றமா என கேள்வி எழுப்பினார். கூட்டணி உடைய வாய்ப்பிருப்பதால் அதிமுக குறித்து கருத்து தெரிவிக்க கூடாது என பாஜகவினருக்கு கட்டுப்பாடு இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக அதிமுக கூட்டணி அமைத்த பிறகு சலசலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக குறித்து எதிர்கருத்து கூறுவதை நயினார் நாகேந்திரன் கட்டுப்படுத்துவதாக கூறினார். படித்த இளைஞர்கள் வேலையில்லை, சும்மா இருக்கிறோம் என சொல்லக்கூடாது என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கண்டித்தார். புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேலையில்லை என்று சொல்லாமல் இளைஞர்கள் கறவை மாடுகளை வளர்த்து மினி பால் பண்ணை வைக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். திருச்சியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு அரசு சார்பாக அமைச்சர்கள் KN நேரு, மெய்யநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் மரியாதை செலுத்தினர். திருச்சியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற ஃபார்வர்டு பிளாக் கட்சித் தலைவரின் கார் காவல்துறை துணை கண்காணிப்பாளரின் காலில் ஏறி இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வழியில் துடித்த DSP ராதாகிருஷ்ணனால் நடக்க முடியாமல் போனதால் அங்கேயே நாற்காலி போட்டு போலீசார் அமர வைத்தனர். திருச்சியில் நடைபெற்ற முத்தரையர் சதய விழாவில் பைக்கில் சென்று அட்ராசிட்டி செய்த இளைஞர்களை போலீசார் பல இடங்களில் விரட்டி சென்று பிடித்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இளைஞர்கள் ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்திய போது சில இளைஞர்கள் பைக்கில் வேகமாக சென்றும் வீலிங் செய்தும் சாகசத்தில் ஈடுபட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை குவாரி விபத்து சம்பவத்தில் உரிமையாளர் தலைமறைவான நிலையில் அவரது சகோதரன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். கடந்த 21ஆம் தேதி குவாரியில் வெடிவைக்க துளையிட்ட போது பாறை சரிந்த விபத்தில் 6 பேர் பலியாயினர். இந்த வழக்கில் தலைமறைவான குவாரி உரிமையாளர் மேகவர்ணனை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வடமாநில பயணிகளிடம் டிக்கெட் வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து 22 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். கடைசி நிமிடத்தில் டிக்கெட் கிடைக்காதவர்களை குறிவைக்கும் நபர் டிக்கெட் போட்டு தருவதாக அவர்களின் செல்போன் லாக் மற்றும் ஜிபே பின் நம்பரை தெரிந்து கொண்டு மாயமாகி விடுவதாக புகார்கள் எழுந்தன. சென்னையில் மாமியார் வீட்டு சாவியை வலுக்கட்டாயமாக பறித்து மருமகளிடம் கொடுத்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாக கூறி பெண் காவல் ஆய்வாளருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்த மனித உரிமை ஆணையம் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ளது. சகாய பிரிவினை பிரிந்து வாழ்ந்து வரும் அவரது மனைவியின் உறவினர் தூண்டுதலின் பேரில் ஆய்வாளர் சுமதி மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. சென்னை எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் மீது பூ தூவப்பட்ட போது கத்திரிக்கோலும் சேர்ந்து வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கால்பந்தாட்ட மைதானத்தை திறந்து வைத்த போது மலர்கள் தூவப்பட்ட நிலையில் அதனுடன் கத்திரிக்கோலும் சேர்ந்து வந்து அவரது தலையில் விழுந்தது. அதில் அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீய்ச்சி அடித்ததால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணானது. மேலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே கள்ள நோட்டு அச்சடித்த வழக்கில் 2 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். கள்ள நோட்டு அச்சடித்த வழக்கில் கர்நாடகாவில் பதுங்கியிருந்த செல்வம், பிரபு, வல்லரசு உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளிகளான செல்வம், பிரபு ஆகியோரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் தனக்குத்தானே பிரசவம் பார்த்து பெற்றெடுத்த குழந்தையை கழிவறையில் அமுக்கி தாய் கொலை செய்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருமணமாகாமல் 8 மாத கர்ப்பிணியாக இருந்த பெண்ணுக்கு மருத்துவமனையின் கழிவறைக்கு சென்றபோது பிரசவ வலி ஏற்பட்டது. அப்போது பிறந்த குழந்தையை அவர் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சுடுகாடு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி வேறு இடத்திற்கு சுடுகாட்டை மாற்றக் கோரி அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையோரம் இருக்கும் சுடுகாட்டினால் சடலத்தை எரிக்கும் போது மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட கல்வி வட்டத்திற்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது. தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் கடலூரில் உள்ள சுமார் 77,828 மாணவர்களுக்கு 2025-26ஆம் கல்வி ஆண்டிற்கான பாடநூல்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் இருந்து கடலூர் கல்வி வட்டம் முழுவதிலும் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவை ஒட்டி போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்ளூர் மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசாருக்கு உள்ளூர் மக்கள் யார் என்று தெரியாததால் தங்கள் பகுதிகளில் இருந்து வெளியே சென்று வர முடியவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பெரும்பாக்கத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கல்லூரி படிப்பில் சேர வேண்டும் என வீடு வீடாக சென்று பெரும்பாக்கம் போலீசார் அறிவுறுத்தினர். கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்பத்தை கொடுத்தால் அந்த கல்லூரியில் படிக்க உறுதி செய்ய முடியும் எனவும் மாணவர்களை அவர்கள் ஊக்குவித்தனர். ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவமனையின் புதிய கிளையை சென்னை மதுரவாயலில் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஏசி சண்முகம் திறந்து வைத்தார். இந்த மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் உடல் பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிப்பதோடு மருந்துகளும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவிற்குள் நிவாரணப் பொருட்களுடன் மீண்டும் ட்ரக்குகள் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து பேக்கரிகள் செயல்பட தொடங்கின. உணவு பற்றாக்குறையால் தவித்த காசா மக்களுக்கு ஆதரவாக சர்வதேச அளவில் எழுந்த அழுத்தத்தின் காரணமாக காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவுகளை ஏற்றி செல்லும் லாரிகளை இஸ்ரேல் அனுமதித்தது.
பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்கிறது என்பதால் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கக்கூடாது என சர்வதேச நிதியத்திடம் இந்தியா அழுத்தம் கொடுத்த பல நாட்களுக்கு பிறகு அது குறித்து IMF விளக்கம் அளித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு முதற்கட்டமாக 8000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் வழங்கியதற்கான அனைத்து நிபந்தனைகளையும் பாகிஸ்தான் நிறைவேற்றிவிட்டதாக IMF தெரிவித்துள்ளது. அவசர காலத்தில் பாகிஸ்தானின் வான்வெளியை பயன்படுத்த அனுமதி கேட்ட இண்டிகோ விமானிக்கு லாகூர் விமான கட்டுப்பாட்டு அறை அனுமதி அளிக்க மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த புதன்கிழமை டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு சென்ற விமானம் கடும் காற்று சலனம் காரணமாக மோசமாக குலுங்கியது. இதனால் பாகிஸ்தானின் மீது பறக்க அனுமதிக்குமாறு விமானி கோரிக்கை விடுத்தார். சீனாவின் குயூஹு மாகாணத்தில் பலத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சாலைகள் புதைந்து சேதமடைந்துள்ளது. இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான 17 பேரை தேடும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் இந்திய மாணவர்கள் 800 பேரும் படிப்பை தொடர உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவித போராட்டத்திலும் ஈடுபடவில்லை, எந்தவித வன்முறை செயலிலும் ஈடுபடவில்லை உள்ளிட்ட 6 கேள்விகளுக்கு ஆதாரத்தோடு பல்கலைக்கழக நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் நடுவர்கள் விவரங்களை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டிருக்கிறது. கள நடுவர்களாக நியூசிலாந்தின் கிறிஸ் கேப்னி மற்றும் இங்கிலாந்தின் ரிச்சர்ட் இல்லிங்வொர்த் செயல்படுவார்கள் என்றும், 3வது நடுவராக இங்கிலாந்தின் ரிச்சர்ட் கடில்பரோவும் 4வது நடுவராக இந்தியாவின் நிதின் மேனனும் செயல்படுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக இலங்கை வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ் அறிவித்திருக்கிறார். ஜூன் 17ஆம் தேதி தொடங்கும் வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியோடு ஆஞ்சலோ மேத்யூஸ் ஓய்வு பெறுகிறார். இலங்கை அணி நிர்வாகம் விரும்பும் பட்சத்தில் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் தொடர்ந்து விளையாட தயார் எனவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். பஞ்சாப் அணி நிறுவனத்தின் இணை இயக்குநர்களான மோஹித் பர்மன் மற்றும் நெஸ்வாடியா ஆகியோருக்கு எதிராக சண்டிகர் நீதிமன்றத்தில் நடிகை பிரீத்தி ஜிந்தா வழக்கு தொடர்ந்துள்ளார். முனிஷ் கண்ணா என்பவர் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்ட நிலையில் நிறுவனங்கள் சட்டம் 2013 மற்றும் பிற விதிகள் பின்பற்றப்படவில்லை என்று பிரீத்தி ஜிந்தா மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு இடையேயான பிரச்சினை குறித்து நடிகர் ரவி மோகன், ஆர்த்தி இருவரும் இனி எந்த அறிக்கையும் விடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் இருவரது விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடவும் விவாதிக்கவும் தடை விதிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்ட இருவரும் ஏற்கனவே வெளியிட்ட பதிவுகளை நீக்கி விடுவதாக தெரிவித்தனர். நடித்துள்ள ஏஸ் திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்னை குரோம்பேட்டை வெற்றி தியேட்டருக்கு வந்த நடிகர் விஜய் சேதுபதிக்கு அவரது ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ரசிகர்கள் அதிகளவில் திரண்டதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து விஜய் சேதுபதி உள்ளிட்ட படக்குழுவினர் ரசிகர்களுடன் சேர்ந்து படத்தை பார்த்து ரசித்தனர். சினிமா வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், கதைகளின் மூலம் சமூக குறைகளை சுட்டிக்காட்டவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் எப்போதும் பாடுபடுவேன் என்றும் அந்த பொறுப்பிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை மண்டப முகூர்த்த கால் நடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 12 வருடங்களுக்கு பிறகு நடைபெற இருக்கும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக யாகசாலை மண்டபம் அமைப்பதற்கான முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கொப்பம்பட்டி அருள்மிகு ஆண்டியப்ப ஐயனார் கோவில் வைர தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பல்லக்கில் கொண்டு செல்லப்பட்ட ஆண்டியப்ப ஐயனார் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மயிலாடுதுறை அருகே திருவிடைக்கழி அருள்மிகு தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி சதய திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இந்தியாவில் பல்வேறு நவீன வசதிகளுடன் கியா நிறுவனத்தின் கேரன்ஸ் கிளாவிஸ் கார் அறிமுகமாகியுள்ளது. 11,50,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள இந்த காரில் காற்றோட்டமான முன் இருக்கைகள், மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட ஏசி வென்ட்டுகள் மற்றும் தானியங்கி ஏர் கண்டிஷனிங்கிற்கான கட்டுப்பாடுகள், இரட்டை பலகை பேனராமிக் சன்ரூஃப் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன.